Yeah. Shall we start? I guess இவங்க ஒருத்தர் மாத்திரம் இது யோகேஷ் மாத்திரம் மெயில் சாரி அங்க அவங்க லொகேஷன்ல ஹெவி ரெயின்னால ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீல் ட்ரை ஜாயின். We'll start with today's session. Hope it's useful also. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் ட்ராப் அ வாய்ஸ் நோட் அந்த மாதிரி. ஸ்க்ரீன் தெரியறதா? ஓகே. இவ்வளோ நாளைக்குமே வந்து எல்லா இடத்துலயுமே என்ன பார்த்திருப்போம்? ஒப்பீனியன் குடுக்கணும்னு மட்டும் தான் பார்த்திருப்போம். இதே தான் திரும்ப திரும்ப பேசுற நீ அதே அதே தான் இங்கேயும் வரும். திரும்ப திரும்ப இதே வேர்டே தான் சொல்லுவான். ஒப்பீனியன். அப்படி ஒப்பீனியன்ல என்னதான்டா சொல்லப் போற? அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும். ஆர் எல்லா ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்கனாலும் எண்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஒண்ணு சொல்லிருவான். If the auditor is unable to obtain sufficient and appropriate evidence, he shall modify his opinion in accordance with 705 அப்படின்றவான். லைக் டிஃபால்ட்டா இருக்கும். எந்த லைக் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி வெஸ்ட்ங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா இதையும் கூட கூட வச்சு எல்லா எஸ்ஏயும் முடிச்சிருவான். அப்படி என்னதான் இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா there are two type of auditors opinion. One is your unmodified opinion, the other one is modified opinion. அவர் இந்த இடத்துல சிம்பிளிஃபையா என்ன சொல்லியிருக்காங்க, அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல வந்து மாடிஃபைட் ரிப்போர்ட்டா இருக்கலாம். அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் அப்படின்னா தேர் ஆர் நோ சேஞ்சஸ். த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தி picture of the organization சொல்லலாம். அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக இருக்கு, புக்ஸும் இதுவும் கரெக்டாக இருக்கு, இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ பிக்சர் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் கிவிங் அன் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். ஓகேவா? இது புரிஞ்சதில்ல எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் மாடிஃபைட் ஒப்பீனியன்லயே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் மூணா பிரிக்கிறாங்க. சாரி, குவாலிஃபைட் ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். குவாலிஃபைட் ஒப்பீனியன் அப்படின்னா தேர் சம்திங் கால் pervasiveness and materiality. இப்போ as an auditor, if you feel the like misstatements are material and not pervasive to the financial statement. Pervasiveness அப்படின்னா என்ன அப்படின்னா, is it affecting the entire என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as a whole. இப்போ எக்ஸாம்பிள், மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு, ஒரு ஒரு ஐட்டம் அஃபெக்ட் ஆகுறதுனால என்டையராகவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே மொத்தமாகவே அஃபெக்ட் ஆகுதா, இல்லை வந்து லைக் எல்லாத்தையும் கியூமுலேட் பண்ணி பார்க்கும்போது மொத்த ஃபினான்ஷியலுமே தப்பான இதுதான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதா, தட் இஸ் நாட் அஸ் பர்வேசிவ்னஸ். பர்வேசிவ்னஸ்க்கு இங்கே மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க சம்வேர். முன்னாடி எங்கேயோ கொடுத்துருக்கணும், நான் இப்போதான் பார்த்தேன். ஐ கெஸ் இந்த புக்லேயே நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பர்வேசிவ்னஸ்க்கு மீனிங் இருக்கும், விச் இஸ் நாட் தட் ரெலவெண்ட் நோ. பட் பர்வேசிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கிறது தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அன் ஆடிட்டர், இஃப் யூ ஃபீல் தட் த like misstatement is material and not pervasive அப்படின்னா you are going to go with the qualified opinion. And as an auditor, if you feel that the misstatements are material and pervasive to the financial statements அப்படின்னா you are going to give an adverse opinion அப்படின்னு சொல்றான். அட்வர்ஸ்ங்கிறது வந்து யூஸ்வலா பாத்துக்கிறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் அட்வர்ஸ் ஒப்பீனியன்லாம் கொடுத்துட மாட்டாங்க இன் ப்ராக்டிக்கல் சினாரியோ சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம். மோஸ்ட் ப்ராபப்ளி த குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா தே வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். எல்லா இடத்துலையுமே வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. தே ஓன்ட் ஈவன் கோ ஃபார் அ குவாலிஃபைடு ஒப்பீனியன் இட் செல்ஃப். இங்கே பார்த்தீங்களா மீனிங் கொடுத்துருக்காங்க, பெர்வேசிவ்னா என்ன அப்படிங்கிறது. Pervasive effects, a term used in context of misstatements to describe the effect on the financial statements of misstatements or the possible effect on the financial statements, if any, that are undeducted due to inability to obtain sufficient and appropriate audit evidence சொல்றாங்க. இப்போ to describe the effects on the financial statement. Next, pervasive effect on the financial statement, those are in the auditor's opinion are not confined to a specific element, account or items of financial statements. ஒன்று மட்டும் தப்புங்கிற மாதிரி இல்லாமல் மொத்தமுமே தப்பா இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் பேப்பர்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு அப்படின்னா தட் இஸ் நாட் பர்வேசிவ்னு எடுத்துக்கலாம். பட் நிறைய கொஸ்டின் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பர்வேசிவ்னு சொல்லுவோம். இல்ல
ஒரு கொஸ்டின்ல லாஸ்ட் ஆன்சர்ஸ் மாத்திரம் தப்பு அப்படின்னா அது வந்து பெர்வேசிவ் இல்ல. இதுவே எல்லா ஸ்டெப்புமே நீங்க தப்பா தப்பா போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பெர்வேசிவ்னஸ். புரிஞ்சுதா வாட் பெர்வேசிவ்னஸ் ஆக்சுவலி மீன்ஸ் அப்படிங்கிறது? இன்னொரு ஒப்பீனியன் இப்போ பெர்வேசிவ் அப்படின்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் பார்த்துட்டோம். இது எப்போ நடக்கும்? when I am able to obtain sufficient and appropriate audit evidence, I can go with either adverse opinion or குவாலிஃபைட் ஒப்பீனியன். என்கிட்ட எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் என்னால அது கரெக்டா அது மெட்டீரியல் பெர்வேசிவ்னு என்னால சொல்ல முடியும். இதுவே என்கிட்ட ஆடிட் எவிடன்ஸே இல்லாத பொழுது நான் ஆடிட் ஒப்பீனியனே கொடுக்க முடியாது. கரெக்டா? மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா தானே என்கிட்ட பேசவே முடியும். அவன் தப்பு கரெக்ட்டுங்கிற மாதிரி. தப்பு தப்பு இல்லைங்கிறது என்னால ப்ரூஃப் இருந்தா தான் சொல்ல முடியும். இப்ப ப்ரூஃபே இல்ல அப்படின்னா நான் ப்ரூஃப் இல்ல என்கிட்டங்கிறது தான் சொல்ல முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். புரிஞ்சுதா அது? ப்ரூஃப் இல்லாத பொழுது நீங்க குடுக்கறது தான் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். அந்த இடத்துலயும் குவாலிஃபைட் ஒப்பீனியன் குடுப்பீங்க. எப்போ அப்படின்னா, செகண்ட் திங், இன்னபிலிட்டி டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வென் உங்களால சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியாத பொழுது நீங்க 2 ஒப்பீனியன் குடுக்கலாம். ஒண்ணு வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் ஆர் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். குவாலிஃபைட் ஒப்பீனியன் எப்ப குடுக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு அக்கவுண்டோ இல்ல லைக் ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் உங்களால எவிடன்ஸே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா தென் யூ திங்க் தட் இட் இஸ் நாட் இது மெட்டீரியலா இருந்தாலுமே பெர்வேசிவா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுட்? இன்னபிலிட்டியா இருக்கும்போது 2 கொடுக்கலாம். அதுவும் மெட்டீரியாலிட்டி பெர்வேசிவ் பிரிக்கிறாங்க. மெட்டீரியல் பட் நாட் பெர்வேசிவ் அப்படின்னா குவாலிஃபைட் கொடுக்கலாம். மெட்டீரியல் அண்ட் பெர்வேசிவ்னா யூ ஆர் கோயிங் டு கோ வித் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். ஓகே, அண்டர்ஸ்டுட்? எனி டவுட்ஸ்? எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க இப்போ 501 படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்டா? when an auditor is not impracticable இருக்கு அந்த போய் ஸ்டாக் ஆடிட் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸும் பண்ணியும் உங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியலன்னா கடைசி லைன்ல என்ன சொல்லியிருப்பான்? யூ கேன் இஷ்யூ அண்ட் மாடிஃபைட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது கடைசியா உங்களுக்கு சொல்லியிருப்பான். கரெக்டா? அதுதான் இதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் உங்களால கொடுக்க முடியலன்னா கோ வித் குவாலிஃபைட் ஒப்பீனியன். இல்லாட்டி என்னால எந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண முடியலன்னா ஸ்ட்ரெயிட் அவே கோ வித் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். தட்ஸ் நாட் அன் ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் யூ ஆர் ஜஸ்ட் சேயிங் தட் ஐ ஹவ் நாட் ஈவன் காட் அன் ஆடிட் எவிடன்ஸ் சொல்லுவீங்க. அது கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனுக்குள்ளார வராது. பட் யூ ஜஸ்ட் லெட்டிங் இட் நோ, லெட்டிங் தி யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நோ. இது புரிஞ்சுதா? டேக் 5 minutes டைம். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சே திஸ். ரிசைட் பண்ண வேண்டாம். எவ்ரிபடி ஹேஸ் டு ரைட் எந்தெந்த ஒப்பீனியன் எப்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு 5 minutesக்குள்ளார நீங்க எனக்கு எழுதி அனுப்பிச்சு விடணும். ஓகே மேம், அந்த இது பெர்வேசிவ்க்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா? எதுக்குடா? பண்ணுங்க. ஒரே நிமிஷம்டா, என் ஸ்கிரீன் ஹேங். எங்க ஸ்ரீ உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. மேம் ஒரே நிமிஷம். எக்ஸாம்பிள் கேட்டாங்க மேம். குவாலிஃபைடுக்கா? மேம் கேக்குதா? சொல்லுங்க ஸ்ரீ. பெர்வேசிவ் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே தப்பு. ரிசீவபிள்ஸ்லயும் வந்து தப்பு. இன்வென்ட்ரிஸ்லயும் வந்து தப்பு. லோன் டிஸ்க்ளோஸ் பண்ணதும் தப்பு. லயபிலிட்டி சைட்லயும் மிஸ்டேக் இருக்கு, அசெட் சைட்லயும் மிஸ்டேக் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் சைட்லயும் மிஸ்டேக் இருக்கு. இப்போ எப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அஃபெக்ட் ஆனா அஃப்கோர்ஸ் உங்க ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறையிறதுனால தென் எக்ஸ்பென்சஸ் ஆர் அசோசியேட்டட் வித் யோர் லயபிலிட்டி அண்ட் இன்கம் இஸ் அசோசியேட்டட் வித் யோர் ரிசீவபிள்ஸ். அப்போ ஒரு இடத்துல தப்பு இருந்தா அதோட எண்ட் ரிசல்ட்டா இன்னொரு இடமும் தப்பாகும். அந்த மாதிரி குட்டி 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 இது கியூமுலேட் ஆகுறதுனால வந்து மொத்தமாவே பெர்வேசிவ் எஃபெக்ட் இருக்கும். இது புரிஞ்சதா எப்படின்ட்டு? ஓகே ஓகே மேம். இப்போ நீங்க எது எழுத சொல்றீங்க மேம்? எதுடா? எந்த ஃப்ளோ சார்ட் இப்ப எழுதி எனக்கு சொல்றீங்க? நீங்களா எழுதணும். there is no flow chart. you should send me. I have to see your understanding. ஓகே.
ஒரு டேபிள் மாதிரி பண்ணிருக்கேன். அத அனுப்புறேன். அதுதான் நான் expect பண்ணேன். ஆ, ஸ்ரீ உன்னோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா கேக்குறது. இப்ப கேக்குதா? ஹலோ. ஆ. நான் ஒரு டேபிள் மாதிரி பண்ணிருக்கேன் மேம். நான் அத அனுப்புறேன். ம். எக்ஸ்பெக்டிங் மட்டும் சொல்லுங்க. ஆ, ஓகே. ஸ்ரீ லாஸ்டா இதை ஆட் பண்ணோம்ல, குவாலிஃபைடு ஒப்பீனியன் எப்போ இன்னேபிள் டு அப்டைன் இன்னெபிலிட்டி இல்ல அன்னேபிள் டு அப்டைன் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். அதான் மேம் லைக் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆல்ரெடி எவிடன்ஸ். நான் டிக்கும் போட்டிருக்கேன், ராங்கும் போட்டிருக்கேன். ஓ, அதனால தான் ரெண்டு சிம்பிள் இருக்கா? ஓகே ஓகே, புரியுது. டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன்ல மட்டும் மிஸ்டேட்மெண்ட்ங்கிறதுக்கு டிக் வேண்டாம். வேண்டாமா? Because you don't even know if it's material or not. ஓகே டன். பெர்வேசிவ் இன் நேச்சர் மட்டும் இருக்கணும் அப்போ. ஆமா, அது எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஆக்சுவலி லைக் யூ நாட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆல்ரெடி எவிடன்ஸ் இட்ஸ் நாட் ஏபிள் டு அப்டைன். அந்த இடத்துல மாத்திரம் ராங், அவ்வளவுதான். அதனால அதுல இது வராது. ஓகே மேம். ஓகே கிஷோர், சூப்பர். டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன்ல வந்து பெர்வேசிவாவும் இருக்கணும்ல மேம் ஐட்டம் லைக் பர்வேசிவாவும் இருக்கணும். பட் ஐடியலா பாத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த கண்டெக்ஸ்ட்ல இதுதான். பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் நாட் ஈவன் ஹேவ் an evidence, so you need not know. It's your understanding. it may be pervasive, it may not be pervasive, but Correct. என்னால இது You சொல்ல never know. எனக்கு இது தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆமா. அப்படியா மேம்? எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து நம்ம could be material or pervasive அப்படியே எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதிக்கோங்க. பட் ஃபார் தியரிட்டிக்கல் பர்பஸ் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க அப்படி வச்சுக்கோங்க. எழுதும் போது இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸாம்ல வந்து இப்போ உங்களுக்கு நமக்கு கேட்டாங்கன்னா லைக் நாங்க இது எப்படி லைக் இட் மே பி பெர்வேசிவ், மே நாட் பி பெர்வேசிவ்னே எழுதணுமா? இல்ல நீங்க இங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறது மட்டும் தான் எழுதணும். இது எக்ஸ்பிளிசிட்டா ஒரு क्वेश्चनா கேட்க மாட்டான் உங்களுக்கு. ஓகே எக்ஸ்பிரஸா கேட்க மாட்டேன். பட் மேபி லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஒபினியன் இது கரெக்ட். அப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமா, அதுவுமே ரொம்ப லேமன் லெவல் தான். எப்படி கேட்கலாம்னா எம்சிக்யூ மாதிரி கேட்கலாம். இந்த சினாரியோ கொடுத்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஒபினியன் யூ மே எக்ஸ்பிரஸ் ன்னு கேட்கலாம். ஓகே மேம். லைக் டிஸ்கிரிப்டிவா கேக்குறது கஷ்டம். கரெக்ட். ஓகே. எம்சிக்யூவே கேட்டாலுமே வந்துட்டு இந்த மாதிரி சினாரியோஸ் தான் கொடுத்துருப்பான் நிறைய. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவன் ஒப்பீனியனே எவிடன்ஸே கலெக்ட் பண்ண முடியலங்கப்ப ஸ்ட்ரைட் அவே யூ கேன் கோ ஃபார் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். நீங்க பெர்வேசிவ்னஸே செக் பண்ணுங்கிறதுக்கான நெசசிட்டி கிடையாது அந்த இடத்துல. ஓகே மேம். லைக் ஒரு நிறைய பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் தான் இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் தான் யூ வில் கோ வித் இட். ஓகே மேம். ஓகே செல்லமணி, ஃபைன், திஸ் ஒர்க்ஸ். யார் கடைசியா? பத்மநாபனா? ஓகே நைஸ். அகிலா குட். கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ். கடைசியா இருக்க அமைச்சிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. யாரு கடைசியா? 77 யோகேஷா? ஓகே ஃபைன். யோகேஷ். ஓகே.
ம். நைஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? என்னென்ன அப்படிங்கிறது? இதுல டவுட் இல்லல்ல? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் அமிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் பேலன்ஸ் இல்ல. எல்லாருமே அமிச்சாச்சு. Next important topic is emphasis of matter paragraph and other matter paragraph. இது ரெண்டும் கம்பைலேஷன் தான், லைக் ஒன்னாவே தான் எல்லாருமோ படிப்பீங்க. ரெண்டு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா வாட் ஆக்சுவலி இட் மீன்ஸ் அப்படிங்கிறதுக்கு? எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ங்கிறது அந்த மேட்டர் வந்து யூசஸ், அது வந்து இட்ஸ் ரிகார்டிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க மேட்டர் தான் அது. அது வந்து யூசர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முக்கியமான இருக்கும் கருதி ஆடிட்டர் வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்றது தான் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். அதர் மேட்டர் பேராகிராஃப்ங்கிறது அது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்காது. அது வந்து அதுவும் யூசர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கப்பட்டது தான். ஆனா இட்ஸ் ரிகார்டிங் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆடிட் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஓகே நைஸ். இதுதான் பத்மநாபன் சொன்னதுதான் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்போ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்னோடனே நம்ம டக்குன்னு வந்து தப்பா இருக்கிறதுக்கான ஒரு சப்ஸ்டியூட்டுங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இட் இஸ் சம்வேர் தட் ஆடிட்டர் ஃபீல்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி ரைட், ஃபினான்ஷியல்ஸ்ல இருக்கு, கரெக்டாக தான் அதுக்கான டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ ஹவு இட் ஹாஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட் ஆர் வாட் எவர் இன் தட் பர்டிகுலர் ஐட்டம்க்கு என்னென்ன தேவைப்படுறதோ அது எல்லாமே கரெக்டாக இந்த வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கு. பட் இன் தி ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் ஹீ திங்ஸ் அது அவங்க கிட்ட சொன்னால் மட்டும்தான் அந்த யூசர்ஸ்க்கு புரியும். அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். புரிஞ்சுதா? ஒன் பெட்டர் எக்ஸாம்பிள் இஸ் லைக் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஆர் going concern concept is when one good example for emphasis of matter paragraph. or example இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சரி இப்போதைக்கு இது அதர் மேட்டர் பேராகிராஃபும் முடிச்சிடலாம். அதர் மேட்டர் பேராகிராஃப் இவர் சொன்ன மாதிரி அதர் தேன் ஐட்டம்ஸ் தட் ஆர் டிஸ்க்ளோஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் இன் தி ஆடிட்டர்ஸ் ஜட்மெண்ட் இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் யூசர்ஸ் டு ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அதர் மேட்டர் பேராகிராஃப். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் தெரியும் கரெக்டா? டிவிடெண்ட் வந்து 30 days லைக் 7 years வரைக்கும் நீங்கள் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமே இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். இது வந்து ஃபினான்ஷியல்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கான எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. பட் டியூரிங் தி ஆடிட் தி ஆடிட்டர் வில் ஐடென்டிஃபை சர்டன் ஐட்டம்ஸ். அப்போது இதையுமே வந்து யூ ஹாவ் டு பிரிங் இட் டு தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாலேஜ் ஆஃப் தி யூசர்ஸ். அப்படிங்கிறப்போ தே யூஸ் அதர் மேட்டர் பேராகிராஃப். புரிஞ்சுதா? what is the difference between emphasis of matter paragraph and other matter paragraphங்கிறது? So to read it as SA 706 emphasis of matter paragraph and other matter paragraph in the independence auditors report. The objective having formed an opinion on the financial statement is to draw users attention when in the auditor's judgment it is necessary to do so by way of clear additional communication in the auditor's report to a matter although appropriately presented and disclosed in the financial statement that is of such importance and that is fundamental to the user's understanding of the financial statements and as appropriate or any other matters that is relevant to the user's understanding of the audit and auditor's responsibility and other auditors report. இது வந்து என்னன்னா emphasis of matter paragraphக்கு இந்த A point வரும், B point வந்து other matter paragraphக்கு வரும். அவன் ஒன்னா காமனா கொடுத்துட்டான். ஓகேவா? A is for emphasis, B is for other matter paragraph.
இப்போ ஏல என்ன சொல்றான், கரெக்ட்டா இருக்கிறத நீங்க அட்டென்ஷனுக்கு ட்ரா பண்றீங்க. லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, தே ஆர் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை தி அனதர் ஆர்கனைசேஷன். இல்ல சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை கவர்ன்மெண்ட் அப்படின்னா, ஆர் கவர்ன்மெண்ட்னா கவர்ன்மெண்ட் கம்பெனிக்கு போறோம். லைக் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியாலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, தே வேர் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒன்ஸ் தே வித்ட்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோயிங் கன்சர்ன் கான்செப்டே அஃபெக்ட் ஆகும். இது வந்து கண்டிப்பா ஃபினான்ஷியல்ஸ்ல சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. தே ஆர் சப்ஸ்டான்ஷியலி நோட்ஸ் ஆன் அக்கவுண்ட்ஸ்னு ஒண்ணு குடுப்போம். கரெக்ட்டா? ஆஸ் எவ்ரிஒன் நோ, அதுல வந்து இத கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன டிஸ்க்ளோசர்ஸ்லாம் இருக்கணுமோ, அது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆஸ் அன் ஆடிட்டர், யூ நீட் டு பிரிங் இட் டு தி நாலேட்ஜ். இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் ஆர் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை தி கவர்ன்மெண்ட் ஃபண்ட்னால தான் இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் சூன் அஸ் தே வித்ட்ரா, இந்த கோயிங் கன்சர்ன் வில் பி அட் ஸ்டேக் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பேராகிராஃப். அது வந்து உங்க ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல நீங்க இந்த பேராகிராஃப்ல இத சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிருவான். அதுக்கு வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்னு தனியா இருக்கும். இதுக்கு இது வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப்க்கு எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். இதெல்லாமே சொல்லியிருக்க மாட்டாங்க நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், பிகாஸ் இட் இஸ் நாட் ஈவன் ரெலவென்ட் ஃபார் தெம் டு டூ. இட் இஸ் ஜஸ்ட் அ கம்ப்ளைன்ஸுங்கிற மாதிரி தான். அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான், கேட்டிருக்க மாட்டான் ஷேர் ஹோல்டர்ஸ், அதனால இன்னும் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே இருந்துட்டு இருக்கும் பணம். இது வந்து இட் இஸ் நாட் ரெலவென்ட் இன் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ், பட் இட் இஸ் நீடட் ஃபார் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். புரிஞ்சுதா இது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது? Take 5 minutes time and I want you people to recite this. இங்க அப்ஜெக்டிவ்ஸும் டெஃபினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு மேம் புரிஞ்சுக்கிறதுக்கும் மடப்பாடம் பண்றதுக்கும். அது நம்ம ரெண்டுமே மாத்தி மாத்தி இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாமா? இது கேக்குறீங்களா? இந்த பேராகிராஃப் படிச்சா போதுமான்னு கேக்குறீங்களா? குட்டி குட்டி பாக்ஸ். பத்மநாபன் சாரி மேம், அன்மியூட் பண்ணிட்டேன் மேம். சார் இல்ல, நீங்க இந்த பாக்ஸ் படிச்சா மாத்திரம் போதுமான்னு கேக்குறீங்களா? ஆமா மேம். சரி, ஓகே, இந்த பாக்ஸ் மட்டும் படிங்க. ஓகே, பட் எவ்ரி வேர்ட் இன் தி பாக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஓகே, ஏன்னா ஈஸியா இருக்கு. இது மேல அது ஆமா கரெக்ட், இது ஈஸியா இருக்கும். இது பாக்குறப்போ கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட், வேகா இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ்ல ரிசீவ் பண்ணுங்க. மேம் அப்போ ஆப்ஜெக்டிவ் கேட்டா இது எழுதலாமா? இது ஓகே தான். இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கான். இல்ல பட் அது டிஃபரண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நோ தட் wouldn't be a problem. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த क्वेश्चन இத நீங்க சொல்லிட்டு இங்க பின்னாடி வரும்ல, இந்த மாதிரி தான் கேட்போம். இதுல தான் क्वेश्चन கேட்போம். சோ அது வந்து நீங்க இந்த மீனிங் மாத்திரம் எழுதினா கூட போதும். ஓகே டன். அப்போ டெஃபினிஷன் மட்டும் படிச்சா போதும். டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு படிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாயிண்ட் அப்புறமேட்டு படிங்க, லைக் டைம் கிடைக்கும் போது. பிகாஸ் இதை படிச்சுட்டீங்கன்னாவே இதுல இருக்க பாதி வேர்ட்ஸ் இதுல கவர் ஆயிரும். அப்ப அது படிக்கிறப்ப ஈஸியா போயிடும். நான் சொல்றேன் மேம். Emphasis of matter paragraph is a paragraph included in the auditor's report
that refers to matter appropriately presented or disclosed in the financial statement that in the auditor's professional judgment is of such importance that that is fundamental to the user's understanding of financial statement. Other matter paragraph is a paragraph included in the auditor's report that refers to matter other than those presented or disclosed in the financial statement that in the auditor's professional judgment, is relevant to the user's understanding of auditor's report, and auditor's responsibility. Super. Next person. மேம் நான் சொல்றேன். ஓகே சஞ்சய் சொல்லுங்க. சொல்லுங்க சஞ்சய். Okay. Thanks. Emphasis of matter paragraph is a paragraph included in the auditor's report that refers to the matter appropriately presented, disclosed in the financial statement that that in the auditor's judgment is that such important that it is that it is fundamental to users understanding of financial statement. Definition of other matter paragraph. Other matter paragraph is a paragraph included in the auditor's report that refers to the matter other than present or disclosed in the financial statement that in the auditor's judgment important in users understanding of the audit's responsibility and the audit report. Okay, nice. ஓகே ஸ்ரீ நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து emphasis of matter paragraph. Emphasis of matter paragraph is a paragraph that is included in the auditor's report which refers to a matter appropriately presented or disclosed in the financial statement that according to auditor's professional judgment is of such importance that it is fundamental to users understanding of the financial statements. Other matter paragraph is a paragraph included in the auditor's report that refers to a matter other than those presented or disclosed in the financial statement that in auditor's professional judgment is relevant to users understanding of the audit, the auditor's responsibility, or the auditor's report. ஸோ எனி டவுட்ஸ் இதில்? இல்லை நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்ல. ஓகே, இது நாலுமே வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் தே மைட் ஆஸ்க் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் தி ஆடிட்டர் மே கன்சிடர் இட் ஃபார் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். அவனே ஒரு 4 விஷயத்துக்காக தான் நீங்கள் எம்பசிஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு ஃபியூச்சர் அவுட்கம் ஆஃப் எக்ஸப்ஷனல் லிட்டிகேஷன் ஆர் ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நேற்று நம்ம சொன்ன மாதிரி கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை வந்து லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏதாவது அன்சர்டினிட்டி வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க. அது வந்து கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் எம்பசைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. Okay, next significant subsequent event that occurs between the date of financial statement and date of auditor's report. ஏதாவது ஒரு சப்சிக்வெண்டான ஈவெண்ட், ஒரு சேஞ்ச் இன் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு மேஜர் சேஞ்ச் இன் ஷேர் ஹோல்டர்ஸ், ஆர் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும்னா, இல்லை வந்து ஒரு
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட மொத்த இதுவுமே லைக் ரீஸ்டேட் பண்ணுது. ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஏதாவது சேஞ்ச், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல சேஞ்ச், இல்ல மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்க்கும் இதுக்கும் ஏதாவது சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, தேர் யூ கேன் யூஸ் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்னு சொல்றாங்க. அதே மாதிரி early application where permitted of new accounting standard that has a material effect on the financial statements. இப்போ எக்ஸாம்பிள்னா பார்த்துக்கிறீங்க, இதில் பெருசாக வராது. இப்போ ஏஎஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் இண்டேஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு ரீஸ்டேட் சர்டைன் ஐட்டம்ஸ். ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும் 101ல். அப்போ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் ஃபினான்ஷியல்ஸில் சொல்லியிருந்தீங்கன்னா, அதையும் நீங்கள் வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணலாம். Next, a major catastrophe that has had or had continue, அந்த பேராகிராஃப் எனக்கு மிஸ் ஆகுது, பட் படிக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு. இது வந்து ஏதாவது மேஜர் கேட்டோஸ்ட்ரோஃப் இருக்கு அப்படின்னா, ஒரு எர்த்குவேக்கோ இல்லை வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அது ஃபயரோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, அதனால நடந்த ஒரு எஃபெக்ட், ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் இருக்க போகிறது அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கள் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 பேராகிராஃப் படிச்சுட்டு எனக்கு சொல்கிறீங்களா? Sorry, 4 paragraphல 4 state sentences. Take 3 minutes time. நான் சொல்றேன். Give it a try. Yes. Examples for emphasis of matter paragraph. An uncertainty relating to future outcome of exceptional litigation or regulatory action. A major catastrophe that has had or continues to have significant effect on the financial position of a company. Significant subsequent events that occur between the financial statement date and the date of auditor's report. Yearly application of accounting policy that has material effect on the financial statements. Okay. இந்த இடத்துல மெட்டீரியல் கேட்டாஸ்ட்ரோஃபி தட் ஹஸ் ஹேட் ஆர் ஹேவ் எஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்ல வேணாம், என்டிட்டின்னு சொல்லுங்க. பிகாஸ் கம்பெனிக்கு மட்டும் ஆடிட் இல்லை, எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கும். யா, நெக்ஸ்ட் யாரும் ட்ரை பண்ணுறீங்க? கிஷோர் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. Examples of circumstances include emphasis of matter paragraph, uncertainty relating to future outcome of exceptional litigation or regulatory action. Second, a significant subsequent event that occurs between the date of financial statements and the date of auditor's report. Third, early application of new accounting standard may have a material effect on the financial statements. Last, a major catastrophe has had or continues to have a material effect on the entity's financial position. Okay. Next, other people meanwhile draw voice note drop பண்றீங்களா? ஸ்ரீ, ஐயப்பன், அகிலா.
ஐயப்பன் போட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல பழசு இது. போட்டுட்டு இருக்காங்க. என்னது மேம் போணும்? வாய்ஸ் நோட், வாய்ஸ் நோட். என்ன டாபிக் மேம் இப்ப? இப்ப அந்த 4 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே மேம். ம். மேம் எனக்கு நெட்வொர்க் ஆக்சுவலி ப்ராப்ளமா இருக்கு மேம். கனெக்ட் ஆக முடியல. ஸோ ஃபோன், லேப்டாப்னு மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 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 ஓகே. நோ ப்ராப்ளம். மேம் ஹலோ மேம் கேக்குதா? சொல்லுங்க, சொல்லுங்க. மியூட்ல இருந்தேன். சொல்லுங்க. ஓகே மேம். ஆக்சுவலி இந்த சாப்டர் 7ல ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தீங்க இல்லையா ஆமா, லாஸ்ட் டைம்? ஆமா, ஆமா. அதுல அந்த 3 எஸ்ஏ வந்து கொடுத்துருந்தீங்க மேம். இப்ப ம், இப்ப நம்ம இதுலலாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் சப் ஹெட்டிங் மட்டும்தான் நம்ம ரேட் பண்ணிட்டு ரிசைட் பண்றோம் இல்லையா? எழுதி ம், பார்க்கறதா இருக்கட்டும், இது பண்றது. ம், ஸோ ம். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எந்தெந்த சப் ஹெட்டிங் வந்து படிச்சு நம்ம அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும்? I would suggest you to இப்ப கிளாஸ்ல பார்க்கும்போது we can restrict important topics at least read பண்ணி recite பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்க இண்டிவிஜுவலா படிக்கும்போது I would suggest you to go for all the topics. எல்லா டாபிக்குமே ஒன்ஸ் இதே மாதிரி படிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா that can support you on the in the long run. இல்ல அப்படின்னா நான் இட் வில் டேக் டைம் டு அனலைஸ். மேபி அனலைஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுங்கிற மாதிரி எதுவும் இல்லாம ஓரளவுக்கு வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வந்து வேணும்னா ஐ டெல் யூ டுமாரோ. ஹலோ ஹலோ மேம் கேக்குதா? சிக்னல் இஷ்யூ நம்ம கேட்கல. ஓகே. இல்ல வெயிட்டேஜ் எல்லா டாபிக் வேணும்னா சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அடுத்து கேட்கலங்க எல்லாமே மேம். படிங்க. வேணும்னா வெயிட்டேஜ் டாபிக்ஸ் இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் பேங்க்ங்கிற மாதிரி ஒரு எடுத்து வேணும்னா ஐ கேன் ப்ரொவைட் யூ. ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே. ஸோ அந்த பர்ட்டிகுலர் சாப்டர்ல அது படிச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுவும் அது அடிஷனலா டைம் குடுத்து நல்லா படிங்க. மித்த டாபிக்கும் படிக்காம போகாதீங்க. படிக்கணும் அவ்வளவுதான். ஷூர் மேம். ஓகே. ம். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? Have everyone understood?
emphasis of matter paragraph எதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. An emphasis of matter paragraph is not a substitute for a modified opinion in accordance with SA 705 when required by circumstances of a specific audit engagement. இப்போ நான் வந்து மாடிஃபிகேஷன் கொடுக்க போறேன். மாடிஃபிகேஷன் எப்போ கொடுப்பேன்? நான் ஏதாவது குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற பொழுது, இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குற பொழுது, அதில் கொடுக்காம அதுக்கு பதிலாக நான் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? Next, discloses in the financial statement that applicable financial reporting requires the management to make or that are otherwise necessary to achieve the fair presentation சொல்றாங்க. இப்போ அதுல இருக்கிறது வந்து அங்கதான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் லைக் டிஃபால்ட் மாதிரி. இது கொஸ்டினா கேட்கலாம், பட் என்னன்னா அதுல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, பிகாஸ் அவனே சொல்றது என்ன, நீங்க இங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க ரெஃபர் பண்ணுங்கன்னு தான் அவனே சொல்றான். கரெக்டா? Next point, reporting in accordance with SA 570 when a material uncertainty exists relating to events or conditions that may cause a significant doubt on entity's ability to continue as going concern. இப்போ இது ஏதாவது significant இது இருக்கு அப்படின்னா you have to disclose it in the financial statements. இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். அதுல தான் நீங்க வந்து emphasis of matter paragraph emphasis of matter paragraph is not a substitute for
Like another people who wants to recite. ம் யாரு? ஸ்ரீயா? சொல்லுங்க. Ma'am, your voice clear. கேக்குது கேக்குது. ஸ்ரீ வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா கேக்குது. Ma'am, இப்போ கேக்குதா? Emphasis of matter paragraph is not a substitute for modified opinion in accordance to essay 705 when required by circumstances of a specific audit engagement. Second, not a substitute for disclosure in the financial statement that the applicable financial reporting framework requires the management to make or that are otherwise necessary to achieve the fair presentation. Third point, reporting in accordance with essay 570 when a material uncertainty exists relating to events or conditions that may cast a doubt on the entity's ability to continue as a going concern. Okay. Fine. Okay. Yes, guys, moving to the next topic is key audit matter paragraph. Before I would move to next topic, I want a help from you people. Okay, va? என்ன ஹெல்ப்னா ஐ கெஸ் செஷன் சோஃபார் 4 டேஸ்லேயுமே வந்து கிளாஸஸ் நல்லபடியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் வந்து சார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப் யூ ஆர் கெட்டிங் கான்ஃபிடன்ஸ் அபவுட் த செஷன் ஆல்சோ. இன் த மீன் டைம் ஐ வுட் ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு லைக் ட்ராப் அ ஃபீட்பேக் ஆஃப் ஹவு ஃபோக்கஸ் இஸ் ஹெல்பிங் யூ த்ரூ. லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கிளாஸ்லேயே நீங்கள் ஃபீட்பேக் டைப் பண்ணலாம். ஐ ஷேர் யூ தி லிங்க் இன் தி குரூப். What I want you people to do is share your feedback, whatever you have like experienced personally with focus. And these sessions, இந்த மாதிரி sessions தான் நம்ம யூஸ்வலாகவுமே ஹோஸ்ட் பண்ணுவோம் ஃபார் எனி ப்ராக்டிக்கல் பேப்பர் ஒரு தியரட்டிக்கல் பேப்பர். ஸோ இந்த மாதிரி இதில் லைக் வாட் இஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ரிசீவிங் எண்டில் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் யூ அவுட்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அதர் பீப்புள் ஆல்சோ அவுட் தேர். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், ஐ வில் ட்ராப் தி லிங்க். ஓகே, நம்ம இப்போ இருக்கிற குரூப்ல போடலாம். Few more feedbacks so that we can improvise and give people nicest experience. Yogesh, Epan. Thank you, Yogesh. Hope it helped you. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தானே சொன்னீங்க லைக் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமுமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வரல, அப்போவே நான் ஃபோக்கஸில் ஏதோ சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேங்கல்ல. சேர்ந்துட்டேன்னு சொன்னீங்க. எஸ் மேம், எஸ் மேம். Hope it session is helping you. அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டா ஓகே.
Thank you. Ayappan, that's so sweet of you. Thank you. பத்மநாபன் அடிஷனல் ஷீட்டை கேட்பீங்க போலயே. செல்லமணி போட்டிங்களா? எனக்கு தெரிஞ்சு செல்லமணியும் இது பத்மநாபன் மாத்திரம் டைப் பண்ணும். கிஷோர் ஆல்சோ yet to send நினைக்கிறேன். அமிச்சிட்டிங்களா? போட்டேன் மேம் நான். நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போடல, பட் ஃபீட்பேக் அனுப்பிச்சிட்டேன். அதுவும் குரூப்ல போட்டுருங்க ஸோ ஐ கேன் see it because எனக்கு போய் பார்க்கறது எப்படின்னு தெரியல. நீங்க போட்டீங்கன்னா நான் இங்க பார்ப்பேன். ஓகே கிஷோர் மேம், ஓகே. யோகேஷ் வந்துடுச்சு. கிஷோர் எனக்கு இன்னும் வரலையே. எங்க போட்டிருக்கீங்க? குரூப்ல போட்டாச்சு. லிங்க் சென்ட் பண்ணியிருந்தீங்களா மேம்? அதில் தான் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கல. நான் ஃபோட்டோ எடுக்க மறந்து அப்படியே டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அது இப்போ எடுக்கலாம். நீங்க அதே லிங்க்ல போறீங்கன்னா உங்க இது வரும். அது ஒரே நிமிஷம். Padmanabhan, such a nice message and a very long message. Thank you very much. நிஜமாவே உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறப்போ as a team we will continue to cherish this. Not just Padmanabhan, everyone out there. The only goal, as informed in the first day of the class, it is to make it your last attempt. இப்போ 4 குரூப் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை குரூப் 2 முடிச்சிருந்தாலும் சரி, ஒன்ஸ் த ரிசல்ட் அந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறம்போது சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். த மொமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் உங்கள் பின்னாடி சிஏ ஃபைனலிஸ்ட்னு மாறிடணும். அவ்வளோதான். தேங்க்யூ மேம். தட் வில் ஹேப்பன் வெரி சூன். இப்போ எப்போ வரும்? இப்போ செப்டம்பர் எழுதுனீங்கன்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நவம்பர் இதே மாதிரி ஐ வாண்ட் எவ்ரி ஒன்ஸ் மெசேஜ் இன் த சேம் குரூப் ஆர் ப்ரைவேட் சேட்டில் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் பீப்புள் டு சே தட் ஐ கிளியர்ட் திஸ் எக்ஸாம் மேம். இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு கண்டிப்பாக என்னோட சேட்டில் இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். இட் வில் ஹேப்பன். இட் வில் சர்டன்லி ஹேப்பன். Thank you, Kishore. Thank you very much. Yeah, that's so kind of every people who took time to like share your review. Hope it helped. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யூ ஆர் மேக்கிங் இட் யுவர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்காக தான் டெய்லியும் டாஸ்க் ஒரு குட்டி குட்டி திங்ஸ் லைக் வெங்கட் சார் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ஹவு டிட் ஐ ஸ்கோர் தட் பிரிட்டி குட் மார்க்ஸுங்கிறது கேட்டிங்கன்னா, பிகாஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் ஐ ரிவைஸ். கிளாஸில் ஒரு தடவை படிப்பேன், புக் அப்படியே படிப்பேன், திருப்பி போய் எக்ஸாம் எழுதுவேன். நாட் மச் தேன் தட் எஃபர்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணினாவே இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு ஜஸ்ட் கெட் குட் மார்க்ஸ் இன் யோர் எக்ஸாமினேஷன்ஸ். கொஸ்டினை தெளிவாக படிங்க. கொஸ்டினுக்கு என்ன கேட்குறான்னு, பிகாஸ் நீங்கள் எல்லாமே புக்கே படிச்சிருப்பீங்க, பட் கேட்ட கேள்விக்கு தான் நீங்கள் பதில் எழுதுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 30 மார்க்குக்கு 25 எடுத்தீங்கன்னாவே தேர் ஹென்ஸ் தி குட் ஸ்கோர். அப்புறம் எழுதுறதுல 120 மார்க்குக்கு உங்கள் பேப்பர் இருக்க போகிறது. ஆர் ஐ கெஸ் 30 மார்க் போக 90 மார்க்ஸ்க்கு உங்கள் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 90ல் உங்களுக்கு கண்டிப்பாக 70ங்கிறது தெரிஞ்சிருக்கும், 20 தான் தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த 70ல் எப்படி 50 எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாவே
you will almost score 60 marks in your exams. That's how you have to plan for your exams. Okay, having said this, thank you for all the feedbacks. It is really nice, and hope I have like provided like confidence or குட்டி இது வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா ஐ am personally happy about that also. Thank you very much. நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேரோக்கு ஒரு கேரோ தாண்டி ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஆல்சோ ரீட் திஸ் திங். ஜாயிண்ட் ஆடிட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ் அப்படிங்கிறது நான் படிச்சிருக்கேன். எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியுமா? அதாவது when it is not it is difficult to perform the audit, அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணா அது வந்து கஷ்டமா இருக்குங்கிற சூழ்நிலையில pooling of resources from one auditor or one individual auditor or firm இல்லனா combination of individual auditor வந்து டுகெதரா வந்து பண்றது தான் ஜாயிண்ட் ஆடிட். நைஸ். இப்போ ஒரு சிங்கிள் மேம் மியூட்ல இருக்கீங்க. சாரி, ட்ரூ. இதுல சொன்ன மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பீப்புள்னாலே கம்ப்ளீட்டான அவங்களோட டைமோ இல்லை ஒரு பிகாஸ் டைம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் டே டு டே லைஃப். அப்போ எல்லா மல்டிபிள் ஆடிட்ஸ் இருக்கிற போது வந்துட்டு உங்களால டைம் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி சேனலைஸ் பண்ணிட்டு ரைட் அப்ராப்ரியேட்டான ஒப்பீனியன் இஷ்யூ பண்ணுறதுக்காக யூ மே ஆஸ்க் ஃபார் அன் அசிஸ்டன்ஸ் ஆர் ஹெல்ப் ஃப்ரம் another auditor where you do joint audit for a particular organization. ஓகே, பிகாஸ் இப்போ ஒரு மல்டிபிள் டிவிஷன்ஸ்லாம் இருக்கு, நார்த்ல ஒன்று இருக்கு, சவுத்ல இருக்குன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ சிங்கிள் ஆடிட்டர் டு கோ ஆடிட் தேர். அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர் ஆடிட்டர் இருப்பாங்க. இந்த இடத்துல மோகனப்பிரியான் கோ இருப்பாங்க, நார்த்ல வந்து வேற ஏதாவது ஒரு ஏபிசி கோடிமிட்டு இருந்தால் வீல் கம் டுகெதர் டு டூ ஜாயிண்ட் ஆடிட். அந்த மாதிரி பண்ணும்போது தேர் ஆர் சர்டைன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். தேர் ஆர் சான்சஸ் ஃபார் இட் டு பி அ செப்பரேட் கொஸ்டின் இன் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் திங், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அப்போ 2 பேருமே சிஏவா இருக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு சில ஐட்டம்ஸ் ஆடிட் பண்ணும்போது ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். இன்னொருத்தவங்க ஆடிட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள் நான் ஐடி ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், இன்னொரு ஆடிட்டர் என் கூட ஜாயிண்ட் ஆடிட் பண்ணுறவங்க வந்து ஜிஎஸ்டியில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க அப்படின்னா எங்களால் 2 பேர்த்தினாலையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் கன்சல்டேஷன். எனக்கு ஒன்று தெரியாத பொழுது நான் வந்து அவங்க கிட்ட கேட்டுப்பேன், அவங்களுக்கு தெரியாத போது எங்ககிட்ட கேட்டுப்பாங்க. அப்போது இஃப் வைல் வி டூ டுகெதர் இட் வில் பி அ கிரேட் அந்த சினர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி லோவர் ஒர்க் லோட் வந்து கம்மியாக தான், பிகாஸ் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸ் போட்டுப்பாங்க. இங்கே இருக்கிற பண்ணுற டிவிஷனுக்கு நான் என்னோட ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸ் அமிச்சிட்டேன் அப்படின்னா இட் வுட் பி மச் பெட்டர். அதே மாதிரி பெட்டர் குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் குறையும், இல்லை ஒரு லேபர் கன்ஸ்ட்ரெயின் குறையிறதுனால பெட்டர் பீப்புள் புட் டுகெதர் பிரிங்கிங் டுகெதர் அப்படிங்கிறதுனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ் சர்வீஸ் டு தி கிளைண்ட். அஃப்கோர்ஸ் உங்கள் குவாலிட்டி ஆடிட் லைக் இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன இருக்கும், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னோட ஒர்க்குன்னு நான் எடுக்கும்போது குவாலிட்டியாக இருக்கும், என்னோட லைக் ஒப்பீனியன் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், சர்க்கம்ஸ்டன்ஸில் எந்த டவுட்டுமே இல்லாமல் நான் எல்லா இதுவும் தெளிவாக பார்த்துருக்கேங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இம்ப்ரூவ் சர்வீஸ் டு கிளைண்ட் அப்படின்னா நான் கொடுக்குற ஒப்பீனியன் வந்து கரெக்டாக இருக்கும், அவனோட லைக் யூசர்ஸ்க்கு வந்து நான் கரெக்டான ஒப்பீனியன் தான் கொடுக்குறேன், எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கும் ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து அவனுக்கு கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் த ஒர்க் கேன் பி ஸ்ப்ரெட் யூசிங் expertise of local firms which are in better position to deal with detailed work and local laws and regulation. லைக் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறீங்க, இப்போ பிக் 10 ஆர் பிக் 4லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்னா ஆர்எஸ்எம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்எம் இந்தியாவில் இருக்கிற ஃபார்ம்ஸுக்கெல்லாம் இந்தியன் ஆடிட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் பி இன் பெட்டர் பொசிஷன் டு நோ வாட் ஆர் தி இந்தியன் லாஸ், ஜிஎஸ்டி, ஐடி, வேறு ஏதாவது லேபர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்ஸ், அதெல்லாமே இந்தியன் பீப்புளுக்கு தெரியும். அதே ஆர்எஸ்எம் தான் வந்து லைக் இன்னொரு
எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எம் வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அவங்களதுல அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தே ஆர் இன் பெட்டர் பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் நீட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பெட்டராக இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லோவர் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் காஸ்ட். நான் லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த அந்த பையனையோ பொண்ணையோ அமுச்சு விட்டு அந்த வேலை வாங்குறதுக்கு பதிலாக அங்கே இருக்க ஒரு ஆளே அந்த வேலையை பண்ண சொல்லும்போது எனக்கு வந்து லைக் காஸ்ட் வந்து ரொம்பவுமே சப்ஸ்டான்ஷியலாக ரெடியூஸ் ஆகும். நான் இங்கேருந்து ஒருத்தர் அமுச்சு விடுறேன்னா அவனுக்கு வந்து நான் லைக் அவனுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும், அவனோட அகாமடேஷனுக்கு எனக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும். ஸோ இல் புல் அ லாட் ஆஃப் காஸ்ட் ஃபார் him. பட் அந்த இடத்துல இருக்கவனே ஆடிட் பண்ணுறான், இன்னொரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணி தராங்க எனக்கு அப்படின்னா அந்த காஸ்ட் எனக்கு இருக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் லோ காஸ்ட் டு கேரி அவுட் தி ஒர்க் வந்து கம்மியான காஸ்ட்லி. அஃப்கோர்ஸ் 2 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக தானே ஆகும், அதனால அது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. a sense of healthy competition towards better performance. சண்டைக்கு இல்லாமல் ஒரு ரைவல்ரி இல்லாமல் டுகெதராக வந்து ஓகே நீ இது பண்ணுறியா நான் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் யார் பெட்டராக பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷன் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிற அப்படின்னா ஃபீஸ் பீங் ஷேர் அப். அஃப்கோர்ஸ் காசு குறைஞ்சு எது பண்ணாலும் ஃபீஸும் ரெண்டும் சேர்த்து தான். ஒரு 2 lakhs நான் ஆடிட் ஃபீஸ்னு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 1 lakh will come to me, 1 lakh will go to another person. அப்போ அது இட்ஸ் நாட் அன் டிஸ்அட்வான்டேஜ் ஐடியலி, பட் இட்ஸ் அ திங். தியரிட்டிக்கலாக பார்த்தா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேர் firms of different standings are associated in the joint audit. As an auditor from south I might have a different opinions, and as a person from who are from north they will have a different audit experience and overall such things. அப்போ அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பேன், அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ நாட் ஆல்வேஸ் இட் டென் டு ஹாவ் அ குட் ரிசல்ட். இட் மைட் சம்டைம்ஸ் ப்ரூவ் டு பி டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறத தாண்டி ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சம் ஆடிட்டர்ஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்ம் குட்டி ஃபார்ம் தான் இருக்கு அப்படின்னா பெரிய ஃபார்ம் வந்து இஸ் யூஸ்வலி வந்து வில் டேக் சுப்பீரியாரிட்டி ஓவர் த லோவர் ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் தி ஒர்க். நான் ஒரு இடத்துல பண்ணுறேன் இன்னொரு இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா அவன் இன்னொரு ஃபார்ம், அவனுக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எனக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேக்குது, சொல்லுங்க ஸ்ரீ. சாரி எனக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஹலோ கேக்குது ஸ்ரீ. கேக்குதா மேம்? இங்க எனக்கு பவர் கட்னால எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கான்செப்ட் நடத்திட்டு இருக்கீங்க? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஆடிட். ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். நான் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒர்க் கோஆர்டினேட் பண்ணுறது என்னதான் வேலை முடிஞ்சிருந்தாலும் அதை கம்பேர் பண்ணி கோஆர்டினேட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் காமன் கன்சர்ன் பீங் நெக்லெக்டட். அவன் பார்த்துட்டான் நான் விட்டுருவேன், நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அவன் விட்டுருவான். இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். இப்போ யூஸ்வலாகவே ஒர்க்லேயே என்ன ஆகும், லைக் ஒரே ஃபார்ம் 2 பேர்த்துக்கிட்ட கொடுத்தா இந்த இதை அவன் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கும். அன்சர்டைன் அபவுட் லயபிலிட்டி ஆஃப் ஒர்க் டன். இப்போ எது யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகும். இது என் பொறுப்புலேயே நீங்கள் கொடுக்கலையே, நீங்கள் எப்படி என்ன லயபிள்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அதே மாதிரி அவனும் சொல்லுவான். இந்த மாதிரி குட்டி குட்டி லைக் மேஜர் ப்ராப்ளமாக இல்லாட்டியுமே டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ஏரியாஸ் வேர் இட் இஸ். இதெல்லாம் குட்டி குட்டி காரணம் ஃபார் நாட் டு டேக் ஜாயிண்ட் ஆடிட்னே சொல்லலாம். ஓகே, டேக் 5 minutes டைம் அண்ட் ட்ராப் அ வாய்ஸ் நோட்.
ஏன் ஏன் எல்லாரோட வீடியோவும் எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு? பத்மநாபன், யோகேஷ் சொல்லிட்டாரு. செல்லமணி செல்லமணி எப்பயுமே பண்ண மாட்டாங்க. ஸ்ரீதர், பத்மநாபன் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே ஓகே fine. மேம் நான் சொல்லட்டா மேம்? எஸ் சொல்லுங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் தானே மேம்? Advantages of the joint audit are better coordination of work, improved service to client, sharing expertise, mutual consultation. In respect of an MNC, the work can be spread among the local firms who are in a better position to deal with detailed work and local laws and regulation. Lower workload, a sense of healthy competition towards better performance. The disadvantages of the joint audit are the fees being shared, areas of work of common areas will be neglected, psychological problem where firms of different standing will be associated in joint audit, general superiority complex of joint audit, uncertainty about the liability of work done, problems of coordination of work. Okay. ஓகே. வேற யாரு? யோகேஷ் ட்ரை பண்ண முடியுமா? யோகேஷே இல்லையோ? ஓகே. செல்லமணி ட்ரை பண்றீங்களா? மேம் ஹலோ சொல்லுங்க. மேம் பார்க்குறோம். Advantage of joint audit, first is sharing of expertise and actual advantage of mutual consultation, lower workload, because of the lower workload, better quality in the performance and improve the client service to the client, lower cost for the development, lower staff development cost and lower cost to carry out the work. And for the multinational company, the multinational local staff will help to better position to deal with the laws and regulations, with laws and regulations with proper workload. Then
last point is this healthy competition will be take care of better performance, and disadvantage of the joint audit is like the fees will be shared, and the psychological problem will be arised between the different standards and the association of the joint audit. And third point is superiority complex between the auditors, and problems of coordination of the work. The compiling of the file means compilation of the file will be the problem, and areas of work of common concern being neglected, and uncertainty about the inability of the work means because of the uncertainty the work will not be completed. ஓகே நைஸ். மேம் நான் சொல்லவா? சொல்லுங்க ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஆடிட், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், lower workload, better quality of performance, advantages of mutual consultation, improved service to the client. In respect to multinational company, the work can be divided using the expertise of local firms which are in better position to deal with the work, lower staff development cost, lower cost to carry the work, a sense of healthy competition towards a better performance. Disadvantages, fees, the fees will be shared among auditors, psychological problems, where firms of different standing are associated in common joint audit, general superiority complex of some auditors, problem of coordination of work, area of work of common concern, uncertainty about the liability of the work being done. ஓகே. ஏதாவது அக்ரானிம் மாதிரி உங்களுக்கு இது பார்த்தா தோணுதா? என்ன அக்ரானிம் பண்ணலான்ட்டு? புரியல. ஏதாவது அக்ரானிம் இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு தோணுதா? அக்ரானிம்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. லைக் அட்வான்டேஜஸ்க்கு பிஸ்மில்லான்னு வேணா இது பண்ணிக்கலாம். என்ன மீனிங் பிஸ்னா the better quality, அப்புறம் ஐனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்ட் சர்வீஸ் டு கிளைண்ட். ஓகே. அப்புறம் லைக் எஸ் வந்து ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். ஓகே. எம்னா வந்து மியூச்சுவல் கன்சல்டேஷன். அப்புறம் இன்னொன்று ஒரு ஐ வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்என்சி த ஒர்க் கேன் பி ஸ்ப்ரெட் யூசிங் த எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் லோக்கல் ஃபார்ம்ஸ். ஓகே. அப்புறம் எல் வந்து லோவர் ஒர்க் லோட். அப்புறம் ஏ வந்து சென்ஸ் ஆஃப் ஹெல்தி காம்படிஷன் டுவர்ட்ஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் கவர் ஆயிடுச்சா? ரெண்டு பிஎஸ் எம்ஐஎல்ஏ. ஸோ கரெக்டாக 7 வரும். நைஸ். இது கூட நல்லா தான் இருக்கு. இது குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்புறமேட்டு வேணா போஸ்ட் பண்ணுங்க பிஃபோர் தி டே. நான் என்ன யோசிச்சேன்னா ஸ்லாப்னு யோசிச்சிட்டேன். ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பர்டைஸா எல்லில் 3 எல் வந்துருச்சு. எல்னாவே லோவர்னாவே ஒர்க் லோட், ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் காஸ்ட், லோ காஸ்ட் அவுட் ஆஃப் ஒர்க், சாரி கேரி அவுட் ஒர்க். எல் 3 கவர் ஆயிடுச்சா? ஏ வந்து என்னது அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் கன்சல்டேஷன், பி வந்து குவாலிட்டின்னு யோசிச்சிட்டேன். ஸோ இதில் ஒரு 4-5 பாயிண்ட் கவர் ஆயிடுச்சு. இது வந்து எம்என்சின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இன்னும் மீதி இருக்கிறது 1-2 தான். அது 3க்கும் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நான் சும்மா யோசிச்சேன். மீன்வைல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சா எப்பன்?
குரூப்ல போட்டு விடுங்க அப்புறமேட்டு. ஸோ தட் மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிக்கும்போது இப்போ Okay. ஏதாவது அக்ரோனிம் உங்களுக்கு தோன்றது நல்லா இருக்குன்னு இல்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு தோணுதுன்னா drop it in the group so it will help other people also to do it that way. இப்போ எப்படி நீங்க சார்ட் போடும்போது எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி போட்டீங்கல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இப்போ ஒருத்தங்க போட்டது இன்னொருத்தங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் குரூப்லயுமே கூட வாய்ஸ் நோட் போடுங்க மெசேஜ் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஒருத்தங்க எழுதுறது ஆப்வியஸா இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அக்ரானிம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லை கண்டுபிடிக்கிறீங்கனாலும் பட் படிக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. படிக்கிற போது அப்படியே படிங்க. படிச்சு முடிச்சுட்டு அக்ரானிம் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ரிசைட் பண்ணும்போது அக்ரானிம் வச்சுட்டா அப்போதைக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், ஃபியூச்சர்ல ஞாபகம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். half an hour left. We are going to go with எதாவது ஐடியா இருக்கா எதை வச்சு போக போறோம்ட்டு? கேரோ மேம். கேரோ, அவ்வளவுதான். இந்த சாப்டரே ஒன் பிக் லைக் டூ, இஃப் ஐ ஹேட் டு break the chapter into two, it would be Caro, another one would be rest of the standards. Rest of standardsல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான், ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேரோல அது கொஸ்டின் பேப்பரே கிடையாது. பீட் ஃபைனல் பீட் இன்டர் கேரோ இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கிடையாது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேரோல பொறுத்தவரை எல்லா கிளாஸுமே இப்போவே கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு 4-5 கிளாஸ் வந்து கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். We have a exclusive video of another tutor covering Caro. Lectures இருக்கும். 2 people have covered it. One is Jagdishwaran, another one is CA Vijay. ரெண்டு வீடியோவுமே வந்துட்டு நம்மளோட யூடியூப்ல வந்து அவைலபிளா இருக்கும். வாட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு டூ இஸ், இதே மாதிரி டியூட்டர் செஷன்ஸ் வந்து ரெக்கார்டடா இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் நாளைக்கு no one should give me a reason, I'm very specific with it, 21 கிளாஸும் மனப்பாடமா ஒவ்வொரு கிளாஸா ரிசைட் பண்ணி எனக்கு எழுதி அனுப்பிச்சு விடணும். we'll stick with only Caro. மத்தது எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். even if you don't do it, it's completely fine, but I want everyone to drop 21 classes voice note, whoever is in the group, எழுதி அனுப்பிச்சு விடணும். ஓகேவா? செப்பரேட்டா 21 கிளாஸ் மேம் தனித்தனி வாய்ஸ் நோட் எழுதி அனுப்பணுமா? ரெண்டுமே. ஒரு கிளாஸ் ரிசைட் பண்ணுங்க, ரிசைட் பண்ணிட்டு எழுதுங்க, எழுதிட்டு அப்படியே குரூப்ல போடுங்க. இல்ல லாஸ்டா பிடிஎஃப் கம்பைல் பண்ணி போறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. மேம் நாளைக்கு Okay, ஒரு தடவை ma'am. படிச்சுட்டு ரிசைட் பண்ணிட்டு என்னைக்கு ஆஸ் பர் ஸ்கெடியூல் அது இருக்கும் அன்னைக்கு எழுதி அனுப்பலாமா? பட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எழுதுறதுக்கு. சரி, ஓகே மேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம்? 21 7 பிரிக்கலாம். we'll try to cover at least 7. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கிறீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். நம்ம கடைசியில் 7ல இருந்து வருவோம். ஆர் பிக் சம் 7, எது தோணுதோ உங்களுக்கு சொல்லுங்க. 1 to 21 pick a random number, we'll deal with it. 1 மேம். 1 ஓகே நைஸ். 1 பார்ப்போம். 1 பார்த்தா ஆனால் முக்கியமாக நிறைய டைம் போயிடும், அது இப்போயே சொல்லிடுறேன். பட் பார்ப்போம். 1 நாட் அன் இஷ்யூ. 3 கூட ஓகே. 3யா? ஆக்சுவலா பாத்துக்கிறீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் 4 படிக்கிறது தான் பெருசு, போக போக குட்டி ஆயிரும். சரி, ஏதாவது ஒன்னாவது பார்ப்போம். ஃபுல் ஃபிளெஷ்டா நாட் அன் இஷ்யூ. 1 பார்ப்போம். 1 கொஞ்சம் குட்டி தான், எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இட் வில் டீல் வித் தி அசெட் சைட். அசெட் சைட்ல என்னென்ன இருக்குங்கிறத பத்தி ஒரு பேசிக் இது. கேரோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இம்பார்ட்டண்டா கேட்கலாம். என்னங்கிறதுனா அப்ளிகபிலிட்டி ஆஃப் கேரோ வந்து யூ ஷுட் நோ. டிஃபால்ட்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி தான், இதையும் ஒரு தடவை படிச்சிருங்க. பட் நீங்க வந்து 20 அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு வந்து அடிஷ்னலா ஆடிட்டர்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கணும். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் அண்டர் 2020ன்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் பீன் கம்பல்சரி ஃபார் ஃபியூ கம்பெனிஸ். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன டீல் பண்றாங்க அப்படின்னா,
whether the company is maintaining proper record showing full particulars, including quantitative details and situation of property, plant and equipments சொல்றாங்க. இப்போ property, plant and equipments ஓட records வந்து maintain பண்ணிட்டு இருக்காங்களா, which is nothing but your fixed asset register வந்து maintain பண்ணியிருக்காங்களா, அதுல எல்லா quantitative detailsம் இருக்கா அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். லைக் where the asset is, எங்க இருந்து வாங்கினாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்க, எங்க இடத்துல situate ஆயிருக்கு. பிகாஸ் எதுக்காக இதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ப்ரொடக்ஷன் வந்து வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பிசிக்கல் அசெட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் ஒன்லி வென் யூ டூ ஆல் தீஸ் ரெக்கார்ட்ஸ், கம்பைல் தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆன் டைம் டு டைம் பேசிஸ், உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தாண்டி ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறான், இட் இஸ் மெயின்டைனிங் ஃபுல் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் பிபிஇ, ஃபிக்ஸட் அசெட் கவர் பண்ணிட்டான். எஃப்ஏ ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஆ நோவான்னு சொல்லணும். ஐடியலாக இட் இஸ் மோஸ்ட்லி லைக் எஸ்ஆர் நோ மாதிரி தான் ஆக்சுவல் கேரோ ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா இருக்கும். மேபி நாளைக்கு டைம் கிடச்சிதுன்னா ஏதாவது ஒரு கேரோ ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், வெதர் த கம்பெனி, இது வந்து கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ், இது வந்து பாயிண்ட் ஏபி. ஓகேவா? சொல்லும் போதே அப்படிதான் சொல்லணும். எழுதுறப்போ வேணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். கிளாஸ் 2 ஆஃப் பேரா 3 ஆஃப் கேரோ 2020. ஓகே, இப்படிதான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். ரிமெம்பர் பீப்புள், கேரோ நம்பர் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேரோ நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் அ ஜென்ரல் திங் தட் ஐ வுட் வாண்ட் டு டெல் யூ இஸ், எஸ்ஏ நம்பர் தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, தெரியாட்டி எழுதாதீங்க. தப்பாக மட்டும் எழுதிடாதீங்க. தப்பாக எழுதிட்டா மொத்தமும் அடிச்சு விட்டு போயிடுவான். நாட் ஈவன் he will not even consider you at all. நீங்க எவ்வளோ அழகா ஒரிஜினல் ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதியிருந்தாலும் தப்பான ஸ்டாண்டர்ட் மட்டும் கோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். he will not even give you 0.5 marks. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் நம்பர் தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க, தப்பா எழுதிடாதீங்க. அதே மாதிரி தான் கேரோ நம்பர் தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க, இல்லை எழுதாதீங்க. எழுதலைன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வர கான்ட்ரவர்சி பாக்குறீங்கன்னா, எழுதலைன்னா மார்க் குறைக்கலாம். மைட் பி, எனக்கு தெரியல இப்போ எப்படி பேப்பர் கரெக்ஷன் இருக்குங்கிறது. பட் ஃபார் யூ, லைக் எப்படி சொல்றது, தப்பா மட்டும் எழுதக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்துட்டோமா, இந்த மாதிரி தான் எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பிபி ரெக்கார்ட்ஸ் இருக்காங்கிறது பார்க்கணும். இருக்குன்னா எஸ், இல்லாட்டி நோ அப்படிங்கிறது நீங்கள் ஆடிட்டில் அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். செகண்ட் திங் என்ன சொல்கிறான், இட் இஸ் மெயின்டைனிங் proper record showing particulars of intangible assets. PPE எடுத்துக்கிறீங்கனாவே it will cover your tangible and intangible assets. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காகவே intangible சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட், whether these property, plant and equipments have been physically verified by the management at reasonable intervals, whether any material discrepancies were noticed on such verification, and if so, whether the same have been dealt in the books of accounts அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி இருக்குன்னு மாத்திரம் சொன்னா போறாது. நீங்க போய் அந்த கம்பெனில இல்ல வேறவர் ப்ரொடக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க இண்டிகேட் பண்றீங்களோ, நீங்க மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ரீசனபிள் இன்டர்வல்ல வந்து வெரிஃபை பண்றாங்களா, ஏதாவது அந்த இதுல வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் டிஸ்கிரிபன்சிஸ் வந்து புக்ல வந்து கரெக்டா டீல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நல்லா ஓடிட்டு இருக்க மிஷின் ஆல் ஆஃப் அ சடன் அப்சல்யூட் ஆயிடுது. அப்போ வந்து அந்த இடத்துக்கு அந்த எஃபெக்ட் வந்து ப்ராப்பரா டிஸ்கார்ட் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் மெஷினரி மட்டும் அப்சல்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஏதாவது ஒரு ரிப்பேர்ஸ் ஆயிருக்கு, இனிமேட்டு அது யூசபிள் கண்டிஷனே கிடையாதுங்கிறப்போ அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்கார்டிங் வந்து ப்ராப்பராக புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம்.
whether the title deeds of all immovable properties other than properties where the company is the lessee and lease agreement are duly executed in the favor of lessee disclosed in the financial statement are in the name of the company if not provided details there என்ன சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன இம்மூவல் ப்ராப்பர்ட்டினா என்ன, லேண்ட் அண்ட் பில்டிங். ஐடியலி இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட டைட்டில் டீட் அதாவது ஓனர்ஷிப் யாருக்கிட்ட இருக்குங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்க சொல்றாங்க. அது கம்பெனி பேர்ல தான் இருக்கா அப்படிங்க. இந்த இடத்துல லைக் ஒன் மோர் திங் டு ஆட் அப்பான் என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல எழுதும் கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணும். பட் இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச்னா நீங்க கம்பெனிங்கிறது தாராளமா யூஸ் பண்ணலாம். மித்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து என்டிட்டின்னு யூஸ் பண்ணும், இல்லை ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணும். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க கம்பெனின்னு யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் திஸ் இஸ் கம்பெனி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஓகே, அந்த டைட்டில் டீட் வந்து யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ கம்பெனி வந்து லீஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா நான் லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற பேர்ல தான் வச்சிருந்திருப்பேன். ஆர் ஒரு லைக் இண்டேஸ்லாம் பார்த்துக்கிறீங்கன்னா ஆர்ஓயூன்னு கிரியேட் பண்ணும், ரைட் ஆன் அசட் ஆஃப் யூஸுங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வந்து லீஸ் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டிங் லீஸ் தான் வச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து புக்ஸில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து வேற எல்லா இமூவபிள் ப்ராப்பர்ட்டியும் டைட்டில் டீட் யார் பேர்ல இருக்குங்கிறது பார்க்கணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா கொடுத்துருக்க ஃபார்மேட்ல நீங்க இண்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன திங், டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, லேண்டா பில்டிங்கா, எந்த இடத்துல லைக் நோ லேண்ட் மல்டிபிள் லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இருக்கும்ல ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே. அப்போ லேண்ட் ஒவ்வொரு திங்க்குமே ஒரு டெஸ்கிரிப்ஷன். என்ன கிராஸ் கேரிங் வேல்யூ என்னன்னு 10 லேக்னா 10 லேக், க்ரோஸ்னா க்ரோஸ், யார் பேர்ல இருக்கு, கம்பெனி பேர்ல இல்லைன்னா யார் பேர்ல இருக்கு, டைரக்டர் பேர்ல இருக்கா, இல்லை வந்து வேற யாராவது ஹூஸ் நேம் இட் இஸ், வேற ஏதாவது ஒரு கீ மேனேஜர் பர்சன் பேர்ல இருக்கா, வேற அந்த மாதிரி யார் பேர்ல இருக்குங்கிறது தெரியணும். அவங்க எப்படி கம்பெனிக்கு அசோசியேஷன் சொல்றாங்க, வெதர் ப்ரொமோட்டர், டிரெக்டர் ஆர் தேர் ரிலேட்டிவ் ஆர் எம்ப்ளாயீஸ்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டரா டைரக்டரா ரெண்டு கொடுக்குறாங்க, இல்ல அவங்களோட ரிலேட்டிவா எம்ப்ளாயியான்னு சொல்றாங்க. 4 பேர் புரிஞ்சிருச்சா? கம்பெனினாவே 2 பீப்புள் தான் இருக்க முடியும் ஹூ கேன் ஹோல்ட் தி ப்ராப்பர்ட்டிங்கிறது. ஒன் இஸ் டிரெக்டர், நதர் ஒன் இஸ் ப்ரொமோட்டர். இவங்க இல்லாத பொழுது இவங்களோட ரிலேட்டிவா இல்லை எம்ப்ளாயியான்னு பார்க்கணும். டிரெக்டர்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருங்கிறது பார்க்கணும், இல்லை அவங்களோட எம்ப்ளாயீஸான்னு பார்க்கணும். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி பீரியட் ஹெல்த் இண்டிகேட்டட், எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, 24-25, இல்லை வாங்கின டேட்லேருந்து இந்த டேட் வரையும் அவங்க பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறது சொல்லணும். ரீசன்ஸ் ஃபார் நாட் பீயிங் ரீசன்ஸ் ஃபார் நாட் பீயிங் ஹெல்ட் இன் த நேம் ஆஃப் தி கம்பெனி, எதனால ஹோல்ட் பண்ணுங்கிறது நீங்கள் இண்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ we are not complicating it more. 3 minutes மாத்திரம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 3 மட்டும் எனக்கு சொல்லுங்க.
மேம் நான் சொல்றேன் மேம். The auditor shall include in this audit report the audit report to which order applies the state என்னன்னா fixed asset ரிலேட்டடா இருக்குது. Whether the company is maintaining proper records showing full particulars including quantitative details of PPE and intangible assets and situation of PPE, whether these property plants and equipments have been verified by the management on a timely basis, on a regular intervals, whether any material discrepancies have been noticed or during on such verification by the management, and whether such discrepancies have been properly dealt with in the books of accounts, whether all the immovable property are held in the name of the company. If not, mention the description of the property, cross carrying value of the property, held in the name of whether promoter, director or their relative or the employee, a period of being held, reason for not being held by the reason for not being held in the name of company. Okay, another person. நான் சொல்லவா? சொல்றீங்களா? சஞ்சய் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்றியா? ஓகே மேம். சஞ்சய் சொல்றீங்களா? சஞ்சய் I guess வாய்ஸ் அவருக்கு பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேக்குது. ஒரு கேக்குதா மேம்? கேக்குது சஞ்சய் சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதா? எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது எனக்கும் கேக்குது. I guess நெட்வொர்க் எரர்னு நினைக்கிறேன். நீங்க வேணா இல்லனா வாய்ஸ் நோட் போட்டுருங்க, ஒண்ணும் இஷ்யூஸ் இல்ல. ஓகே. மேம் ஸ்ரீ சொன்னேன்னு சொல்லுவாங்க. லைக் 2 மினிட்ஸ். சரி ஓகே. ஸ்ரீ சொல்லுங்க. Okay ma'am, first now fixed asset related சொன்னேன். Whether a company is maintaining proper record which is showing the full particular including the quantitative details and the situation where the PPE is presented, whether these PPE have been physically verified by the management between reasonable intervals, and whether any material discrepancies were noticed on such verification. If there is some discrepancy, whether the same have been properly recorded in the books of accounts should be verified. Whether the company has revalued its PPE or intangible assets or ஸ்ரீ பிரேக் ஆயிடுச்சு, ஏதாவது சொன்னியா? இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மேம் வரும்? எந்த பாயிண்ட் முடிச்சீங்க? Whether the company has revalued its PPE or intangible assets. PPE மட்டும் தான் ரீவேல்யூ பண்ண முடியும், இன்டான்ஜிபிள்ஸ்ல ரீவேல்யூ பண்ண கூடாது. Okay, whether the company has revalued its PPE. Take time, no problem. 2 minutes திருப்பி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. Okay. மேம் பாயிண்ட்ல ரீவேல்யூ பண்ற மாதிரி தான மேம் இருக்கு. என்னடா? சாரி என்னங்க? Whether the plant have been physically verified by the management. PPல லைக் ரீவேல்யூஷன் பாயிண்ட்ல ரெண்டுமே வந்து லைக் இன் ப்ராப்பர் பிளான்ல ஆர் இன்டாஜிபிள் போத் இஸ் லைக் ரீவேல்யூ ரெண்டுமே ரீவேல்யூ பண்ற மாதிரி தான மேம் இருக்கு. அப்படி இல்லையே, whether
ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் have been physically verified by the management தானே சொல்றாங்க. லைக் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இன்டான்ஜிபிளும் ரீவேல்யூ பண்ணுவாங்கன்ட்டு? சஞ்சய் இல்ல அவங்க சொன்னது ரீவேல்யூவேஷன் பாயிண்ட் சொன்னாங்க. மேம் நான் 6 பாயிண்ட் படிச்சுட்டு உங்கள்ட்ட சொல்றேன், 3 மட்டும் சொல்லல. இல்ல மேம். 6 சொன்னீங்களா? ஆமா, சோ கீழ இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பாயிண்ட் டி மேம். பாயிண்ட் ஓகே. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் both revalued. whether the company action point. ஃபைன். ஓகே. அவங்க ரீவேல்யூவேஷன் சொல்லும்போது தான் ரெண்டுமே இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. கரெக்ட். கண்டினியூ பண்ணுவா மேம்? சரி பண்ணுங்க. சொன்னாங்க. நான் 3 பாயிண்ட் மட்டும் தான் இது பண்ண சொன்னேன். இல்ல நான் 6 படிச்சிட்டு எப்படியும் நாளைக்கு படிக்கணும். Okay, fine. Whether the company has revalued its PPE or intangible assets during the year, and if such revaluation has happened, and if there is change for more than 10% or more as an aggregate of the net carrying value of each class of PPE or intangible asset. Okay. So coming to records of intangible assets, we have to check whether the company has maintained proper records showing full particulars of intangible assets. Whether the title deed of all the immovable properties presented in the financial statements are held in the name of the company. If not, we have to provide the details as description of the property, gross carrying value, held in the name of whether a promoter, director, relative or employee, period held, reason for not being held in the name of the company. Last point, when there are any proceedings which have been initiated or pending against the company for holding any Binami property and rules, Binami property, and whether company has disclosed the same details in the financial statement. Okay. ஓகே. சஞ்சய் ட்ரை பண்றீங்களா? மேம் நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் போறோம். எஸ் மேம். சொல்லவா மேம்? Okay. Whether the company is making proper records on showing full particulars, including quantitative details, situation of property, plant and equipment, whether the company is maintaining per record particularly by material discrepancy or notice that have been properly dealt in the books. So that been properly in books. Deeds of and the lease agreement is in the favor of lessee. Sanjay. Disclose in the financial statements or held in the LF, not the fine to be given. ஆக்சுவலி சஞ்சய் இல்ல இப்பதான் எனக்கு தெரிஞ்சு கேட்கவே செய்யுதுன்னு நினைக்கிறேன். நீங்க டிசைட் பண்ணதுல பாதி தான் எனக்கு கேட்டுச்சு, பாதி கேட்கவே இல்ல. ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. நீங்க சொல்ல வர பாயிண்ட் ஓகே இதுதான் சொல்றாருன்னு எனக்கு தெரியும். திரும்பி சொல்லவா? நீங்க என்ன பண்ணுங்க, வாய்ஸ் நோட்டா போட்டுருங்க. அதுல நீங்க ஃபுல்லா சொல்லிடுறீங்க எப்பயுமே வாய்ஸ் நோட் அப்போ. அதனால அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே. ஓகே. வாய்ஸ் நோட்டாவே போடுங்க. இந்த பாயிண்ட் இப்போ இதுல சொல்லவா? இன்னொரு
இல்ல வேண்டாம். ரொம்ப பிரேக் ஆகுது. ஐ கெஸ் ரொம்பவுமே நெட்வொர்க் உங்களுக்கு அங்க இஷ்யூ Okay. இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, ma'am. Yeah, I guess we have reached the end of Okay, the okay. session. குட்டியானது. ஸ்ரீ இந்த பாயிண்ட் ரெண்டும் படிச்சிட்டீங்க தானே? டிஎன்இ டிஎன்இ புரியல. டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட்டும் படிச்சு கிளாஸ் ஆ, டியும் இயும் படிச்சிட்டீங்க தானே? படிச்சிட்டேன் மேம். சப் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பண்றேன். ம் Well, these point என்னன்னா, they are telling that whether the company has revalued its property, plant and equipment and ம் also intangible assets. அதாவது property, plant and equipmentடும் intangible assetsம் revalue பண்றப்போ revaluation register பண்ணிருக்கிற வேல்யூ விட there is a change for more than 10% இருந்துச்சு. 10% எதுலன்னா aggregate of net carrying value. ம் அப்படி இருந்தா we have to disclose the same ம் according to Caro. ஓகே ஓகேவா? ம் செகண்ட் வந்துட்டு ஒரு பினாமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் கம்பெனி வந்து ஏதாச்சும் பினாமி ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, லைக் இனிஷியேட் பண்ணிருக்காங்க, இல்ல இட்ஸ் பீன் பெண்டிங் ஃபார் லாங் டைம் ம் அப்படின்னா கம்பெனி வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லன்னு செக் பண்ணலாம். ஓகே சூப்பர். இதுதான் இந்த இடத்துல இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ரீவேல்யூவேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா 3 வரும். ஹாஸ் பீன் டன்னாங்கிறது பார்க்கணும். பண்ணியிருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் தான் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை தி அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச். எப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா 10% ஆர் மோர் இன் தி அக்ரிகேட் ஆஃப் நெட் கேரிங் வேல்யூ ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆர் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகே அதாவது பார்த்துக்கிறீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் அசட்னு இருக்கும். நாட் ஜஸ்ட் ஒன். இப்போ மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கும். லைக் பிளாக் ஆஃப் அசட்ஸ்னா ஐடியில் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு பிளாக்குங்கிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பிபிங்கிறது இருக்கும். லேண்ட் இருக்கும், ஆர் இந்த மெஷினரி கைண்ட் ஆஃப் இது இருக்கும், இல்லை இந்த மாதிரி மெஷினரி. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் திங். அப்போ ஈச் கிளாஸில் வந்துட்டு நெட் கேரிங் வேல்யூ ஆஃப் ஈச் மொத்தமாக எடுத்துக்காம பல்காக பிளான்ட் அண்ட் மெஷினரி 10 கோடினா 1 கோடி சேஞ்ச் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்க கூடாது. ஈச் கிளாஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் உங்கள் ரெக்கார்ட்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் ஆஃப் அசெட்ல 10%க்கும் மேலே சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு இண்டிகேட் இட்னு சொல்கிறாங்க. ஒன் திங் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஈச் கிளாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் நீங்கள் கான்செப்ட். இது ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா செகண்ட் இதில் வந்துட்டு செகண்ட் கிளாஸில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ஃபார் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிலையும் இதே பாயிண்ட் தான் கவர் ஆகும். லைக் இங்கே பார்த்துக்கிறீங்கன்னா 10% or more in the aggregate of each class of inventory ன்னு சொல்றாங்க. ஸோ each class of inventory or property plant and equipmentங்கிறது each classங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிகாஸ் 10% of more in property plant and equipmentனா நீங்க மொத்த பிபியும் எடுத்து 10%ன்னு பார்க்கக்கூடாது. ஈச் கிளாஸ்ல நீங்க பார்க்கணும். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக திருப்பி இதை மட்டும் ரிப்பீட் பண்றேன். மேம் ஈச் கிளாஸ் மீன்ஸ் இப்ப எப்படி சொல்றீங்க? பில்டிங் அப்படியா? கரெக்ட். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் அசெட் நீங்க ஒவ்வொரு அடிஷன் லைக் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு தகுந்தாப்புல அவங்க கிளாஸ் ஆஃப் அசெட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க A16லாம் படிக்கிறீங்களா, ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் அசெட்டுங்கிறது அதுல ஒவ்வொரு கிளாஸுமே நீங்க பார்க்கணும். ஓகே. ஒரு கிளாஸ் ஆஃப் அசெட்டோட வேல்யூல எதுல 10%க்கு மேல சேஞ்சஸ் இருக்கோ அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கரெக்ட். அதுவுமே டிஸ்க்ளோஷருமே கிளாஸ் பை கிளாஸ் தான் பண்ணணும். ஆமா. ஓகே, புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? சஞ்சய் வாய்ஸ் நோட் போட்டுட்டு இருக்காரு. ஐயப்பன், பத்மநாபன் ஏதாவது டவுட்? நோ மேம், ஏதோ டவுட் இல்லை. ஓகே ஃபைன். அப்போ செஷன் ராப் அப் பண்ணிக்கலாமா? மேம் அந்த வந்து காரோ தானே மேம்? காரோ லைக் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணி கேரோல சொல்லணும். ஆல் 21 கிளாஸஸும் மனப்பாடமா படிச்சுட்டு எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடணும். ஓகே மேம் அந்த லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணீங்களா மேம்? ஆல்ரெடி இருக்குதா? நான் பண்ணிடுறேன். இப்போவே நான் அட்மின் பண்ண சொல்லிடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ. சிஏ விஜய்ன்னு சொல்லிட்டு அவரோட வீடியோ இருக்கும். அவரு வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ட்ரிக்கும் சொல்லியிருப்பாரு எப்படி கேரோ எல்லாமே ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு.
அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Thank you, ma'am. Thank you. ஸோ நாளைக்கு இதுதான் டாஸ்க். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கம்ப்ளீட் இட். நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் டுமாரோ செஷன். கிளாஸஸ் 21 தரவா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் நீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா 4 out of 4 நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால தான் 4 or 6 வாட் எவர் குட் பி தி மார்க்ஸ். கேரும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அண்ட் டுமாரோ ஐ ஷோ யூ ஒன் கொஸ்டின். யூ ஹேவ் டு டெல் வேர் தட் சாப்டர் எங்கங்கிறத நான் அந்த கொஸ்டின் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு இருந்துச்சுனாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஓகேவா? யா ஓகே. பாய் தென். Bye, ma'am. பாய். Bye, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Thank you.